இன்றைய தொடர்கதை பார்த்த உடனே மனசு கலங்கி போச்சுப்பா. மீனா நேர கோமதி வீட்டுக்கு வந்து, அத்த உங்க பையன் செய்யறது சரியில்லைன்னு சத்தமா பேசுறாங்க. கோமதி அதிர்ச்சியா ஏன் எவ்வளவு கோபமா இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருது. தங்கமயிலுக்கு கல்யாணம் பண்ணும்போது சில விஷயங்கள் மறைஞ்சு சொல்லப்பட்டதா. அது தப்புதான், ஆனா அதுக்காக அவள நடத்தைய கேள்வி கேட்கலாமா? மீனா கேக்குற கேள்வி ரொம்ப நியாயம். ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி பேசலாமா? இங்கதான் பெரிய விஷயம். தங்கமயிலு 2 மாதம் கர்ப்பமாம். இந்த நல்ல செய்திய மாமா கிட்ட சொல்லணும்னு தான் முயற்சி. ஆனா சரவணன் கோபத்துல அது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாராம். இந்த ஒரு வார்த்தை வீட்டுல பெரிய புயல் எழுப்புது. பாண்டியன் கடுமையா கேக்குறார், நீ என்ன பேசுன? சரவணன் சொல்றான், நான் அப்பாவா ஆகப் போறேன்னு சந்தோஷப்பட்டேன். பிறகு மருத்துவர் பார்த்தப்போ அது உண்மை இல்லைன்னு சொன்னாங்க. அவன் மனசுல ஏமாற்றம் இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி பேசுறது சரியா? மீனா தெளிவா சொல்றாங்க, கர்ப்பம் உண்மையாயிருந்தாலும் இல்லையாலும் நீ பேசியது தப்பு. கோமதி கூட கண்டிக்கிறாங்க, நாம் பெத்த பையன் என்றாலும் தவற தப்புன்னு சொல்லணும். பாண்டியன் கடைசியில சொல்றார், வசதி இல்லைன்னு பொய் சொன்னது தப்பு, ஆனா குழந்தை விஷயத்துல பேசுனது இன்னும் பெரிய தப்பு. இந்த காட்சியில குடும்பத்தின் கண்ணீரும் கோபமும் வேதனையும் தெளிவா தெரிஞ்சது. ஒரு வார்த்தை எவ்வளவு காயப்படுத்தும்னு என்பதை காட்டினாங்க. இப்போ கேள்வி, தங்கமயிலு உண்மையிலே கர்ப்பமா? சரவணன் மனம் மாறுவானா? இந்த குடும்பம் மீண்டும் அமைதியா சேருமா? இதுதான் இன்றைய தொடர்கதையின் முழு நிலை.